வணக்கம் சார். நம்ம பார்க்க போகிற இடம் வந்து ஒரு 4 ஏக்கரா 55 சென்ட்டு வழி இல்லாத வெறுப்பையில் போகிற இடம் தான் சார் பார்க்க போகிறோம். வழி கொஞ்சம் கிட்ட போகுது. ஒரு 3 தலை மட்டும்தான் வழி இல்லை. இந்த மண் பாதையில் போயிட்டு ஒரு 3 தலை வந்து முன்னாடி வேறு ஆள் இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம இடம் தான் சார் வருது. இது ஒரு நஞ்சை லேண்டு தான் சார். ஆனால் பம்ப் செட்டு ஃப்ரீ சர்வீஸோடு இருக்குது. கிணறு கட்டின கிணறு தான். இந்த மண் பாதை இது புறம்போக்கு லேண்டு தான். இது விவசாயத்துக்கு போகிற ரோடு தான். இது மண் பாதை. இந்த மண் பாதையில் போயிட்டு நம்ம விவசாய லேண்டுக்கு போகிறதுக்கு ஒரு 3 தலை வேறு ஆள் இருக்குது. அதுக்கப்புறமா நம்ம இடத்துக்கு போனோம். ஆனால் விவசாயத்துக்கு நல்ல இடம் சார். இது விவசாயம் பண்ணுறதுக்கு நல்ல இடம். விவசாயத்துக்கு உங்களுக்கு இங்கே இயற்கை விவசாயம் பண்ணித்தரத்துக்கு கூட பண்ணி தருவாங்க. அதுமாரி யாருன்னா லைக் பண்ணுறவங்களுக்கு நல்ல இடம் சார். இது உங்களுக்கு வாங்கி போட்டிங்கன்னா அங்கே விவசாயம் பண்ணி கொடுக்குறதுக்கு லோக்கல்லே ஆள் நிறைய பேர் இருக்காங்க. விவசாயம் பண்ணி தருவாங்க. அது மாதிரி உங்களுக்கு நெல் அதுமாரி நெல் பயிர் எதனா வச்சு நீங்கள் சொன்ன நெல் பயிர் எதனா வச்சு தர்றதுக்கு இங்கே ரெடியாக இருக்காங்க. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு நல்ல இடம் சார். உங்களுக்கு விவசாயம் பண்ணி கொடுக்குறதுக்கு ஆள் ரெடியாக இருக்காங்க. 4 ஏக்கரா 55 சென்ட்டு பம்ப் செட்டு ஃப்ரீ சர்வீஸர் இருக்குது. ஆனால் நஞ்சை லேண்டு தான் சார். இது நம்ம இந்த வழிப்பாதை இன்னொருத்தவங்களுக்கு பட்டா வழிப்பாதை. இது இப்போ வந்துட்டோம். புறம்போக்கு வழிப்பாதை வந்து பட்டா வழிப்பாதை தான். நம்ம வழி வரலாம் போகலாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த வழி நம்மதுன்னு சொல்லிக்க முடியாது. நம்ம லாஸ்ட்டாக வீடியோ முடிக்க போகிறதுலேருந்து ஒரு 3 தலை வெறுப்பையில் போயிட்டு நமக்கு இடம் ஸ்டார்ட் ஆகும் சார். வீடியோ முடிக்க போகிறோம். இடத்துக்கிட்ட வந்துட்டோம். அங்கேருந்து ஒரு 3 தலை நடந்து வந்து வெறுப்புக்கிட்ட வந்துட்டோம். இந்த ஆரம்பிக்கிறோம் பாருங்க. இதுலேருந்து ஆரம்பிக்குது ஒரு தலை ஃபஸ்ட்டு. இந்த வெறுப்புலேருந்து அந்த மரம் 3வது மரம் இருக்குது பாருங்கள். அந்த மரம் வரலுங்க. அது சைட்டு ஒரு தலை அப்படி நேராக போய் உள்ள பாக்ஸ் மாரி ஆகிடுதுங்க சார். நம்ம இடம் காமிக்கிறோம் பாருங்கள். இப்போ விவசாயம் தான் பண்ணிக்கிறாங்க. 2 பேர் இந்த இடத்த 2 பேர் டிவைட் பண்ணி பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு ஒருத்தர் முன்னாடி நட்டார். அடுத்த பயிர் கொஞ்சம் சின்னதாக இருக்கும். அது கொஞ்சம் பின்னாடி நட்டுருக்காங்க. பாருங்கள். நம்ம கிட்ட போயிட்டுருக்கோம். இடத்துக்கிட்ட கிணறு கிட்டலாம் ஃபுல்லாக காமிக்கிறேன் பாருங்கள். பவுண்ட்ரி ஃபுல்லாக இதாங்க. ஒரே பாக்ஸ் மாரி இருக்குங்க சார் சைட்டு உள்ளே போய்ட்டு. அதனால் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு நல்ல இடம் சார். விவசாயம் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச நெல், கரும்பு, அதுமாரி வாழை எதனா போட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மருந்து போடாத நல்லா இயற்கை விவசாயம் பண்ணி உங்களுக்கு நெல் தேவைப்படுன்னு சொன்னால் நீங்கள் வாங்கி போட்டு அதுமாரி பண்ணி தரேன்னு சொன்னால் பண்ணி தருவாங்க சார். உங்கள் ஓன் யூஸுக்கு நீங்கள் நெல் எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். அது பாருங்க. இந்த இங்கே உள்ள ஒரு தலை வந்துடுறோம். அந்த மேட்லேருந்து ஒரே பாக்ஸாக வருது சார் சைட்டு. அந்த மேடு ஒட்டினா மாதிரியே போய் அந்த கம்பத்துக்கு நல்லா ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். அந்த பயிர் கரெக்டாக முடியுது பாருங்கள். அதுதான் அந்த மேடு இருக்குது பாருங்கள். அது வரலும் சைட்டு அப்படியே ஒரே ஸ்கொயராக வந்து பக்கத்துலலாம் சென்னைக்கார் தான் வாங்கி பென்சிங் அது வீடுலாம் கட்டி வச்சுருக்காங்க பாருங்கள். இந்த மேடு இருக்குது பாருங்கள். இந்த மேடு தான் நம்ம சொந்த மேடு. அங்கே தான் கிணறு இருக்குது. ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது. அங்கேயும் போயிட்டு நம்ம காமிக்க போகிறோம் வீடியோவை. இந்த ஜூம் பண்ணி காமிக்க பாருங்கள். இந்த அண்ணன் நிற்கிறா இருப்பாங்க. அது அண்ணாண்ட ஒரு தலை அந்த கம்பத்துக்கு முன்னாடி இருக்கிற தலை நம்மளுது. நஞ்சை லேண்டு தான் சார். நெல் பயிர் வைக்கிறதுக்கு நல்ல சூப்பரான இடம் சார். 3 போகம் நெல் பயிர் விளையும் சார். இது பாருங்க. கிணறுக்கிட்ட போயிட்டுருக்கோம். அந்த மேடு இருக்கு பாருங்க. அந்த மேடு வரலும் நம்ம இடங்க. இந்த பக்கம் அந்த மரம் நம்ம பார்த்துட்டு வந்து பாருங்கள். ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் அந்த மரத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகுது இடம். மோட்ரு பம்ப் செட் போக போகிறோம். இந்த இடம் வந்து காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேர் தாலுக்காவில் இருக்குது சார். இந்த இடம் உத்திரமேர்லேருந்து ஒரு 6-7 கிலோமீட்டரில் இந்த இடம் இருக்குது. கிணறு ஃப்ரீ சர்வீஸு பாருங்கள். ஃப்ரீ சர்வீஸ் தான். மோட்ரு போயிட்டுருக்கு பாருங்கள். இதாங்க தண்ணி நல்ல வளமான ஏரியா சார். தண்ணிக்கு வந்து குறை இருக்காது. மேலே இருக்குது பாருங்கள். கிணத்து காமிக்கிறேன் பாருங்கள்.
கிணறு வந்து நல்லா செங்கல் கட்டட கிணறு தான் சார். செடி ஃபுல்லாக மூடிட்டுருக்கு. ஃபுல்லாக செங்கல் கட்டட கிணறு தான். நல்ல ஒரு விவசாயத்துக்கு நல்ல உகந்த இடம் சார். காஞ்சிபுரம் மாவட்டம், உத்திரமேரூர் தாலுக்கா, அரசாணிமங்கலம் பக்கத்தில் இந்த இடம் இருக்குது சார். அரசாணிமங்கலம் வில்லேஜில் இருக்குது. பாருங்கள், உத்திரமேரூர்லேருந்து ஒரு 7 கிலோமீட்டர் தூரத்தில் அது பாருங்கள். அதை ஜூம் பண்ணி காமிக்கிறேன். அதுக்கெல்லாம் சென்னைக்கு தாங்க வாங்கிக்கிறாங்க. அவர் வாங்கி அந்த பக்கம் மண் பாதை மச்சி வந்து அவர் கழனிலே வீடு கட்டியிருக்காரு. அது ஜூம் பண்ண பாருங்கள். அந்த மேடு இருக்குது பாருங்கள். அது வரலாம் நம்ம இடம் போகுது சார். வெள்ளை கொடி இருந்து பாருங்கள். அது வரலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சொல்லுங்கள் சார். ஒரு சென்ட் வந்து 15,000 ரூபா தான் சொல்கிறாங்க. வழி இல்லை, வரப்புயல் தான் வரணும். வயல்னாலும் பரவாயில்ல, விவசாயத்துக்கு நிறைய பேர் கேட்டுட்ருக்காங்க. விவசாயத்துக்கு எங்களுக்கு விவசாயம் பண்ணுங்க, இடம் வேணுங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்படி ஆசைப்பட்றவங்களுக்கு இந்த இடம் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் சார். ஒரு சென்ட் வந்து 15,000 ரூபா சொல்கிறாங்க. ஒரு 4 ஏக்கரா 55 சென்ட்டுங்க இது. ஒரு சென்ட் வந்து 15,000 ரூபா. பாருங்கள், இடம் பிடிச்சிருந்தா சொல்லுங்கள். நேராக சைட் விசிட் பண்ணுறோம். பிடிச்சிருந்தா சொல்லுங்கள் சார். தேங்க்யூ சார்.